research and innovate. Join with us. United Institute of Technology, Coimbatore. எல்லாமே சமூக நீதி. எல்லாம் சமூக நீதினா நமக்கு நல்ல கல்வி, நல்ல வேலை, சுயமரியாதையுடன் நான் வாழ வேண்டும், சுயமரியாதையுடன் நான் வாழ வேண்டும், என்னை வாழ வைப்பது, வாழ வைக்க வேண்டும் என்பது மாநில அரசினுடைய கடமை, அரசினுடைய கடமை. ஆனால் அப்படி ஏதாவது செய்யறாங்களா? ரோட்ல போய் பார்த்தா அந்த ரோட்ல அந்த பக்கம் இந்த பக்கம் படுத்து போதையில படுத்துட்டு இருக்கிறான், தண்ணி அடிச்சு போதையில படுத்துட்டு இருக்கான், சாக்கடையில படுத்துட்டு இருக்கான், எங்க பார்த்தாலும். அப்படி சுயமரியாதையுடன் நான் வாழ முடியுமா? அப்படி சூழல்ல இந்த மாவட்டத்திலுடைய தீர்மானங்கள் எல்லாம் போட்டேன். இந்த மாவட்டத்துடைய பிரச்சனைகள் தீர்மானங்கள், திருவள்ளூர் மாவட்டத்துடைய தீர்மானங்கள் பிரச்சனைகள் எத்தனையோ முறை திருவள்ளூர் மாவட்டத்துக்கு எத்தனையோ போராட்டத்துக்கு நான் வரையில் இருந்திருக்கேன். ஆர்கேபேட்டையில எத்தனை 2 முறை பண்ணோமா? இது எங்க கொசத்தலை ஆற்றுல ஆந்திராவில் தடுப்பணை கட்டுறாங்க. முன்னாடி அப்போ சந்திரபாபு நாயுடு நேரத்தில் அப்போ ஒரு போராட்டம் பண்ணோம். இப்போ ஜெகன் ரெட்டி அப்போ அந்த நேரத்தில் நான் போய் போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் நிறுத்திட்டாங்க. இப்போ மறுபடியும் ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கிறாங்க, விட போறது இல்லை. நம்முடைய உரிமைகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் அறிவுசார் நகரமா, இன்டெலக்சுவல் சிட்டி. யார் கேட்டாரு? இன்டெலக்சுவல் சிட்டி எங்க நிலத்தெல்லாம் பிடுங்கி முப்போகம் விளைகின்ற நிலம் 1700 ஏக்கர் முப்போகம் விளைகிற மண்ணை பிடுங்கி எங்க விவசாயம் எல்லாம் துரத்தி அந்த 1700 ஏக்கரை அமெரிக்காவில் உள்ள ஒரு நிறுவனத்துக்கு ஒப்படைக்க போறாங்களாம். ஒப்படைச்சு என்ன ஆக போகுது? அவன் வருவான், அவன் பில்டிங் கட்டுவான், அவன் ஆளுங்களை போடுவான், அங்க இருந்து போடுவானுங்க, அவங்க ஏதோ போட்டு படிச்சுட்டு போறாங்க. ஏன் இது திருவண்ணாமலையில கட்டிட்டு போங்க. திருவண்ணாமலையில தரிசு நிலம் எவ்வளவு இருக்கு? ராமநாதபுரத்தில் கட்டுங்கள, அங்க எவ்வளவு தரிசு நிலம் இருக்கு? ஏன் விவசாய நிலத்தை பிடுங்குறீங்க? நிச்சயமாக அதை விட போவது கிடையாது, நிச்சயமாக விட போவது கிடையாது. ஒரு ஆண்டிற்கு அங்க இருக்கிற விவசாயிகள் 15 லட்சம் 20 லட்சம் சம்பாதிச்சுட்டு இருக்கிற அந்த நிலத்தை வச்சுட்டு, ஒரு ஏக்கர் வச்சு அதை விட்டுட்டு அதை புடுங்கி எடுத்து நீங்க அறிவுசார் நகர் வேணாம். அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 10,000 குடும்பங்கள் அகற்றி 1500 ஏக்கர் இந்த சிப்காட் லேண்ட் பேங்க் உருவாக்குறாங்களாம். சிப்காட்டுக்கு 45,000 ஏக்கர் லேண்ட் பேங்க் உருவாக்குறாங்களாம். எங்க நம்ம வீடெல்லாம் அழிச்சு நம்மள துரத்தி அப்புறப்படுத்தி இவங்க லேண்ட் பேங்க் உருவாக்கி இவங்க அந்த லேண்ட் யாரு கொடுப்பாங்க? முதலாளிகளுக்கு கொடுப்பாங்க. எவன் காசு கொடுக்கறானோ அவனுக்கு கொடுத்துட்டு போவான் லஞ்சத்துக்கு. இப்படி ஒவ்வொன்று பிரச்சனைகள், எவ்வளவு பிரச்சனைகள் மாவட்டத்தில். கும்மிடி பூண்டியில அவ்வளோ அந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு எல்லாமே இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா வன்முறை இல்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை 2வது. மகளிர் எல்லாம் வந்திருக்கிறார். அவங்களுடைய உரிமை என்ன? நான் தைரியமாக இரவில் கூட வெளியில செல்ல வேண்டும். அது எல்லாருடைய கோரிக்கை. எங்க வேணா நான் போனோம், தைரியமா நான் போனோம். வன்முறை இல்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை. ராத்திரியில போன எவனா குடிச்சிட்டு வந்து கலடா பண்ணுவான், எவனா போய் போதை மாத்திரை போடுத்துட்டு தகராறு பண்ணுவான். எத்தனையோ சீற்றங்கள் இருக்கிறது. இப்படி வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பார்த்தோம் சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில பார்த்தோம், பொள்ளாச்சியில பார்த்தோம், வேலூர் மாவட்டத்தில் பார்த்தோம், என்னென்னமோ பார்த்துட்டு தான் வரும். அப்படி இருக்கிற மகளிருக்கு உரிமை, உங்களுக்கு உரிமை இருக்கிறது. இந்த உரிமையை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும். நீங்க கேட்கணும் உரிமையை. இந்த உரிமை எங்களுக்கு இருக்கு. அரசியல் சாசனம் இந்த உரிமை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அந்த உரிமையை எங்களுக்கு கொடுங்கள் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் தமிழக அரசு கேட்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த நடைபயணம். 3வது, வேலைக்கான உரிமை, ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட். இது எனக்கு வேலை கொடுக்கணும், நான் வேலையில இருக்கணும், கௌரவமா நான் வாழணும். இது என்னுடைய உரிமை. இந்த உரிமையை கொடுப்பது
தமிழக அரசு கொடுக்கணும், மாநில அரசு கொடுக்கணும், மத்திய அரசு கொடுக்கணும். ஆனா என்ன பண்றாங்க, இந்த நிலத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் எல்லா நிலமும் பிடிங்கிட்டாங்க. அங்க தொழிற்சாலை, ஃபேக்டரி, அந்த ஃபேக்டரியில் உங்களுக்கு வேலை இருக்கா? இந்த பிள்ளைங்களுக்கு வேலை இருக்கா? யாருக்கும் வேலை இல்லை, யாருக்குமே வேலை இல்லை. படிச்சு 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 சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த சும்மா உட்கார்றதுனால தான் அவன் போய் என்ன பண்றான், தண்ணி அடிக்கிறான், மாத்திரையை போடுறான், ஏதோ கஞ்சா கிஞ்சான்னு போட்டு பண்ணிட்டு இருக்கிறான். வேலையில இருந்து எல்லாம் செய்ய மாட்டான். அந்த உரிமை இருக்கிறது, எனக்கு இருக்கிறது, அரசு கொடுக்கணும். ஆனா அரசு என்ன பண்ணுது, திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன் என்ன பண்ணாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3 லட்சம் அரசு வேலைகளை மீண்டும் நாங்கள் உருவாக்குவோம், காலியாக இருக்கின்ற 3.5 லட்சம் வேலைகளை நாங்கள் நிரப்புவோம், மொத்தம் 6 லட்சம் வேலைகளை நாங்கள் கொடுப்போம் என்று உறுதி கொடுத்த திமுக ஒரே ஒரு வேலை கூட கொடுக்கல, ஒரே ஒரு வேலை கூட கொடுக்கல. எவ்வளவு மோசடி, எவ்வளவு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது திமுக. அடுத்தது விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை, ரைட் டு ஃபார்மிங் அண்ட் ரைட் டு ஃபுட். விவசாயம் செய்வதற்கு எனக்கு உரிமை, எனக்கு நல்ல உணவு கிடைப்பது என்னுடைய உரிமை. இது எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. நீங்க இதெல்லாம் ஏதோ பேசலாம்னு நினைச்சுக்காதீங்க. முக்கியமானது இது. ஒன்னு நம்ம தமிழ்நாடு முழுவதும் அதை இப்ப விவசாயிகளை வைத்து நம்ம பேசுவோம், பெண்களை வைத்து நம்ம பேச போறோம். இப்ப உணவு சாப்பிடணும்னா அந்த உணவு பரிமாற்றம் செய்கின்ற சின்ன சின்ன சிற்றுண்டிகள் அவங்களாம் வச்சு நம்ம அவங்களோட கஷ்டங்கள் எவ்வளவு இருக்கு அதெல்லாம் நம்ம வச்சு பேச போறோம். மகளிர் வச்சு நம்ம பேச போறோம், எவ்வளவு பிரச்சனை மகளிருக்கு இருக்கிறது. அதே போன்று வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு டெவலப்மெண்ட், இது எல்லாமே சேர்த்து வரும். இவ்வளவு பெரிய ஒரு ரைட் டு டெவலப்மெண்ட் என்னுடைய உரிமை அது. அதே போன்று அடிப்படை சேவைக்கான உரிமை, ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ். இது எத்தனையோ முறை சொல்லிட்டோம். நம்ம இங்க போய் லஞ்சம் கொடுத்து அங்க போய் நேரத்தை வீணாயிருச்சு. ஒரு சர்டிபிகேட் வாங்கினா லஞ்சம் கொடுக்கணும், நேரத்தை வீணாக்கணும், திருப்பி அவங்க கிட்ட கொடுத்து அங்க இருந்து இங்க ஃபைல் வருது, இங்க இருந்து அங்க ஃபைல் போகுது, அங்க இருந்து இங்க வருது, இவனுக்கு எல்லாம் கொடுத்து அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் இருக்காது. நம்ம ஆட்சியில இது எல்லாத்தையும் காலி பண்ணிவிடும் எல்லாம். அதே போன்ற கல்வி, நல்வாழ்வுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்த், ரைட் டு எஜுகேஷன். கல்வி கொடுப்பது அரசினுடைய மாவட்டத்தில் கல்வி பெறுவது என்னுடைய உரிமை. திருவள்ளூர் மாவட்டத்தில் பாமக நிர்வாகிகள் கூட்டத்தில் அன்புமணி பேசிய காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பாக அடுத்தடுத்து வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். UIT, learn, research and innovate. Join with us. United Institute of Technology, Coimbatore.